மடைக்கு வந்திருக்கோம். சங்கர்நத்த மடைக்கு சன்னு தான் கூப்பிட்டு வந்திருக்கான் எங்களை. தண்ணி கம்மியாயிடுச்சு, கம்மியாக தான் ஓடுது தண்ணி. இதில் 4 ஆமாம், அங்கிட்டு ஒரு 4 செட்டர் இருக்குது, இங்கிட்டு ஒரு 5 செட்டர் இருக்குது. 5 6 7 செட்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன பாட்டி மாட்டுதா இல்லையான்னு பார்ப்போம். மாட்டலை போல், ஒன்றும் மாட்டின மாதிரி தெரியல. பாட்டியவா நான் வந்து சரி 7 மணிக்கு தான் வந்து வரேன். சரி நான் குளிக்குது இப்போ. நாறுது தண்ணி நாறுது. அதனால் குளிக்கலாமா வேண்டாமான்னு மைண்டில் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சன்னு தான் இறங்கி குளிக்க போகிறாப்ப. சன்னு குளிப்பான், நம்ம எல்லாம் வேடிக்கை பார்ப்போம். ஹெல்மெட்டோடு இறங்கியிருக்கான். ஹெல்மெட் இல்லாமல் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இதில் தண்ணி ஓடிச்சுன்னா சூப்பராக தெரியும். இந்த இதில் இந்த அணை இந்த மடையில் தண்ணி ஓடிச்சுன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. சண்ணே ஹெல்மெட் எங்கேயா வைடா சண்ணே, ஓரமாக வைங்க. இந்த இதில் வை. குளிப்பாங்களா மாட்டாங்களா? நான் எதுக்குன்னே குளிக்கணும்? தண்ணி ஒரு மாதிரி வாடை அடிக்கும். அப்படியா? அண்ணன் தான் அப்படியே சொல்கிறாரு, குதிங்க இங்கேருந்து அப்படின்னு. எங்கடா காணும் அவனை? அந்த நிற்கானா? ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஜாலியாக நேரம் போகும். இவங்களுக்கு ஊர்க்காரங்களுக்கு தான் நல்லா ஜாலி. குளிக்கலையா ஆதித்யா? அவன் ட்ரெஸ் வச்சிருக்கான்லடா, குளிடா. விஷால் வந்து குளிக்கலைங்க. எதுக்காண்டி குளிக்கல? காரணம் சொல்லு. எங்க தண்ணி சேராதா? ஏன் அப்போ கிணத்து தண்ணி உங்கள் ஊரில் கோட்டை ஊரில் மட்டும் குளிக்கிற? ஓடு தண்ணி தான்டா நல்லது. கிணத்து தண்ணி தேங்கி கிடக்குற ஓடு தண்ணி ஓடிட்டே. இங்கே பாரு, ஓடுற தண்ணியை பாரு, ஓடிட்டே தான் இருக்கும். சரி விளாடணும். சரி காய வச்சிடலாம். விளாட்றதுக்கு எங்கே போகிற இப்போ? அதுக்கு எதுக்கு போகிற? சாத்தூர் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போவோம் மறுபடியும். நம்ம கையால் 2 பேர் குளிக்காங்க, அதை வேணா பார்ப்போம். நம்ம கையால் 2 பேர் உள்ள குளிக்க போகிறாங்க. சரி அவங்க குளிச்சு தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிப்போம். எங்கே இருக்காங்க? என்ன அவங்க போயிட்டே இருக்காங்க? ஆமாம், தண்ணியை பார்த்தோன்னே ஆர்வம் வந்துடுச்சு. தண்ணியை பார்த்தோன்னே ஆர்வம் வந்துடுச்சா? ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. என்ன எங்கே குளிக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ? அடித்து இழுத்துட்டு போயிருமேடா இது. என்ன பண்ண போகிறாங்க? குளிப்பாங்களா மாட்டாங்களா? இதில் தண்ணி நிறையா ஓடினா நம்மளே குதிக்கலாம். விஷாலு குதிடா, பார்த்துக்கலாம்டா விஷாலு. தண்ணி எவ்வளோ கிடந்துச்சு எங்கே? இங்கேயா? இந்த ஊருக்காரனாவன் ரங்கப்ப நாய்க்கண்டியா? நல்லா போகுது இங்கேருந்து போனால். என்னது குளிக்கலையா? வேண்டாங்கய்யா. தண்ணி ரொம்ப நாறுது, அதனால குளிக்க வேண்டாங்க. படந்தாலும் போமா? ஏய் படந்தாலும் போகும்டா.
ஒரு அரை மணி நேரம் இங்கே நின்று அப்படியே போனால் கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா ஓடுது. இந்த தண்ணி தான் வந்து நம்ம வைப்பாருக்கு வரும், சரி படந்தாள் இதுக்கு வரும், படந்தாள்லேருந்து சாத்தூருக்கு வரும், சாத்தூர்லேருந்து அப்படியே இருக்கங்குடி போகும். ஆனால் தண்ணி இங்கேயும் இவ்வளோ மோசமாக இருக்கே. ஆனால் ஆற்றுல நம்ம ஆற்றுல ஓடி வர தண்ணி அவ்வளோ நீட்டாக இருக்குது. அந்த வீடியோ வந்து முன்னாடி உங்களுக்கு போடுறேன் பாருங்கள், அந்த வீடியோ மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். படந்தாளில் எடுத்த வீடியோ ஒன்று இருக்குது. நீங்கள் பாருங்க, இதில் பார்த்தாலே அவங்க தெரிஞ்சிருந்தேன். தண்ணி ரொம்ப இது என்னது கலர் வந்து பச்சை பச்சைன்னு தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப பச்சையாக தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு வரனால அப்படி இருக்கும் ஒரு வேளை. அவ்வளோதான், அங்கிட்டு ஃபுல்லாக குப்பை தானே அடிச்சுட்டு வந்துருக்கும். குப்பை அங்கங்கே நிற்கிறதா, அது அப்படியே இங்கே அடிச்சுட்டு வரும். சனே என்ன பண்ணலாம் தம்பி? பழந்தாள் மாப்பிள்ள போயிட்டு அவங்க கூட வந்துடுவோம். மாப்பிள்ள போயிட்டு அவங்க கூட வந்துடுவோம். அங்கே போய் உட்காந்தா இருப்போம், அவங்க வர லேட் ஆகும். நாளைக்கு லீவு தான்டா, இப்போ போவோம்டா அங்கே. சரி சரி. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துறீதா? இங்கேருந்து உன் ஃபோனில் எடு ஒரு ஃபோட்டோ மட்டும். இனிமாட ஒரு மீன் கூட பிடிக்கல இவங்க. அந்த மீனுக்காண்டி வலை போட்டிருக்காரு போல. ஏழு மதகு இருக்குது இதில். 7 மதகு வந்துட்டுமே இப்போதைக்கு பயன்படாமல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், சும்மா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி இப்படிதான் வருது. பாய்ஸ் கிளம்பிட்டாங்கன்னா வந்துடும். தண்ணி நல்லா ஓடி வருது, ஆளை இழுத்துட்டு போற மாதிரி. இங்கே ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்குது இந்த இடத்துல மட்டும். கேசன்னு இந்த இடத்துல மட்டும் ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மட்டும் நல்லா இருக்குது. ஊர்க்காரங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எதுக்கு போனால் சாத்தூர் வந்து எடுக்கணும். எருக்கு போனால் சாத்தூரில் இல்லை, எங்கேயே மாட்டிக்கிடும்டா கடைசியா. ரீல்ஸ் எடுக்க வந்துடும். போதும்
ஊர்க்காரங்களுக்கு தானங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டு. வெளியிலேருந்து இங்கே வந்தால் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஊர்க்காரங்க தான் ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வலையை பின்னிட்டு இருக்காங்க. வலையை சுருக்குலாம் விழுந்துருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்து வலை போடுவாங்க போல். இப்படிதான் வந்துட்டு இறங்கணும். இப்படிதான் இறங்கணும். இப்படிதான் ஏறணும். இப்படிதான் இறங்குறோம். விசால் இறங்குறான். சொல்லி காமிக்கேன். படியில் 45 படி இறங்கினதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வர முடியும் கரெக்டாக. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. தண்ணி இது வந்து வறண்ட பூமி, அதனால் தண்ணி எவ்வளோ இறங்கினாலுமே கொஞ்சம் கம்மியாயிடும். குளிக்கிறதோட மீன் பிடிக்க 150 பேர் இருக்காங்க. ஊர் மக்கள் தான் எல்லாரும். நம்ம வெளியூர்காரங்க கிடையாது. அப்படியே பாதி கடந்து போனதில்லை. இந்த பாதையில் தான் நடந்து ஆயிட்டா வந்து நல்லா குளிச்சான். கொஞ்ச நேரம் பண்ணான். ஆழம் பத்தாதனால கிளம்பிட்டோம் நாங்கள். கியர்ஸ் முன்னாடிலாம் பாடியெல்லாம் காமிச்சான். எடுக்கலாம் நம்மளே இப்படி எதுக்கோ இது மட்டும் தமிழ் எடுக்கும். அப்படியே எடுக்க ஃபோட்டோ நான் ஆள் நிற்கிற மாதிரி அந்த முக்கியம் எடுத்து ஆள் நிறைய வருது. அதான் அந்த ஃபோனில் எடுக்கலாம். இந்த ஃபோனில் எடுக்கலாம். ஏன் போனங்கடா? சரி, ஆள் வர வர கூட்டம் ஓவர் ஆகிட்டே போகுது. தண்ணி மட்டும் இனியும் வாடடிக்காமல் இருந்தால் நல்லா குளிக்கலாம். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது என்ன வித்த காமிச்சாங்க? இதில் ஓடுறேன். ஏதோ வித்த காமிச்சாங்களா விசால் சொல்கிறான். அடுத்த வீடியோ கண்ணி ஆகாது போல. இரா மாப்பிள்ள. அது வந்து ஊர் பாய்ஸ், லோக்கல் காய்ஸ். சரி, நாங்கள் ஓகே. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓடுல மயிரப்பிடிங்க. சரி மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ போடுறோம். பாய்.